நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டிவிஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர். சரியா, டிவிஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். சரியா, டிவிஷன் ஆஃப் என்னது ஷேர் கேபிட்டல் அப்படின்னாக்கா பங்கு முதலின் பிரிவுகள். பங்கு முதலின் பிரிவுகள். ஃபர்ஸ்ட் என்னது ஆத்தரைஸ்டு கேபிட்டல். இட் மீன்ஸ் சச் கேபிட்டல் ஆஸ் இஸ் ஆத்தரைஸ்டு பை த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். சரியா, அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, அங்கீகரிக்கப்பட்ட முதல். இது அமைப்பு முறையீட்டின்படி அங்கீகரிக்கப்பட்ட முதல் ஆகும். மெமரண்டத்தில் என்ன பண்ணி ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோன்னு சொல்லி. இட் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட்டு விச் கேன் பி ரைஸ்டு ஆஸ் கேபிட்டல். இது அதிகபட்ச முதலாக திரட்ட அனுமதிக்கப்பட்ட தொகை. சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஆஸ் ரிஜிஸ்டர்டு கேபிட்டல் ஆர் நாமினல் கேபிட்டல். அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இதனை பதிவு செய்யப்பட்ட முதல் அல்லது பேரளவு முதல் என்று கூறலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்பட்ட முதல் அல்லது பேரளவு முதல் என்று கூறலாம். இப்போ ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட முதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அதில் அங்கீகரிக்கப்பட்ட முதல். இது அமைப்பு முறையீட்டின்படி அங்கீகரிக்கப்பட்ட முதல். அமைப்பு முறையீட்டில் இவ்வளோன்னு சொல்லி ஆத்தரைஸ்டு கேபிட்டல் இவ்வளோ அங்கீகரிக்கப்பட்ட முதல் இவ்வளோன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லிடுவாங்க. இது அதிகபட்சமாக முதலாக திரட்ட அனுமதிப்பட்ட தொகை. சரி, அதிகபட்சமாக இவ்வளோ அமௌண்ட் என்ன பண்ணணும், நம்ம கலெக்ட் பண்ணணுங்கிற ஒரு தொகை. இதனை பதிவு செய்யப்பட்ட அது அப்போ பதிவு செய்யப்பட்ட முதல் அல்லது பேரளவு முதல் என்று அல்லது ரிஜிஸ்டர்டு கேபிட்டல் நாமினல் கேபிட்டல் நம்ம சொல்லலாங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ்யூடு கேபிட்டல். இஸ்யூடு கேபிட்டல்னாக்கா திஸ் ரெப்ரசன்ட் த பார்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் விச் இஸ் ஆஃபர்டு ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். வெளியிட்ட முதல். சரியா, வாங்குவதற்கென வெளியிடப்பட்ட அங்கீகரித்த முதலின் ஒரு பகுதி வெளியிட்ட முதல் ஆகும். சரிங்களா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்ட முதல்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அங்கீகரித்த முதல் ஒரு பகுதி. சரியா, ரெப்ரசன்ட் த பார்ட் ஆஃப் த ஆத்தரைஸ்டு கேபிட்டலில் ஒரு பகுதியை தான் என்னங்கிறாங்க ஆத்தரைஸ்டு கேபிட்டல். சரியா, ஆத்தரைஸ்டு கேபிட்டலில் ஒரு பகுதியை தான் என்னங்கிறாங்க இஸ்யூடு கேபிட்டல். அங்கே வாங்குவதற்காக வெளியிடப்பட்ட அங்கீகரித்த முதல் ஒரு பகுதி வெளியிட்ட முதல். அதே மாதிரி நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். இட் ரெஃபர் டு தட் பார்ட் ஆஃப் இஸ்யூடு கேபிட்டல் விச் ஹேஸ் பீன் அப்ளைடு ஃபார் அண்ட் ஆல்சோ அலாட்டட் பை த கம்பெனி. சரியா, அதேமாதிரி ஒப்பிய முதல். வெளியிட்ட முதலில் வாங்குவதற்காக ஒப்புக்கொண்ட மேலும் நிறுமத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட முதல் ஒப்பிய முதல் ஆகும். சரி, அவங்க இஸ்யூ கேபிட்டல். சரி, இஸ்யூடு கேபிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க, அதை வாங்குறதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பண்ணியிருக்காங்க. சரியா, நம்ம இஸ்யூ பண்ணியிருக்கோம், அதில் சரி வாங்கிக்கிறோம்னு சொல்லி அவங்க ஓரளவு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படியே பண்ணியிருப்பாங்க. சரியா, அது என்ன பண்ணியிருப்பாங்க கம்பெனி அலாட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்க சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அப்படிங்கிறாங்க. சரியா, சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் ஒப்பிய முதல் அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கால்ட் அப் கேபிட்டல். சரியா, கால்ட் அப் கேபிட்டல்னாக்கா இட் ரெஃபர் டு தட் பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் விச் ஹேஸ் பீன் கால்ட் அப் த கம்பெனி ஃபார் பேமெண்ட் அப்படிங்கிறாங்க. அழைக்கப்பட்ட முதல். பணம் செலுத்தப்பட நிறுமத்தால் அழைக்கப்பட்ட ஒப்பிய முதலின் ஒரு பகுதி அழைக்கப்பட்ட முதல் ஆகும். சரியா, பணத்தை கொடுக்கறதுக்கு கம்பெனியால் என்ன பண்ணியிருக்காங்க நிறுமத்தால் அழைக்கப்பட்ட ஒப்பிய முதல். சரியா, கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இவ்வளோ முதல் என்ன பண்ணுங்க கொடுங்க வாங்குங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் அழைக்கப்பட்ட முதல். பணத்தை செலுத்துறதுக்கு நிறுமத்தை நம்ம கம்பெனியில் பணத்தை கொடுக்கறதுக்காக அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோன்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்காங்க. சரியா, அழைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு பகுதி செலுத்துங்கன்னு சொல்லி. அதை என்ன அதுக்கு பேர் என்னென்னா அழைக்கப்பட்ட முதல். சரியா, கால்ட் அப் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெய்ட் அப் கேபிட்டல். பெய்ட் அப் கேபிட்டல்னாக்கா என்னென்னு பார்த்தா இட் இஸ் தட் பார்ட் ஆஃப் கால்ட் அப் கேபிட்டல் விச் ஹேஸ் பீன் ஆக்சுவல் பெய்டு பை த ஷேர் ஹோல்டர். சரி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா செலுத்தப்பட்ட முதல். சரியா, செலுத்தப்பட்ட முதல் பங்குதாரர்களால் உண்மையில் செலுத்தப்பட்ட அழைக்கப்பட்ட முதலின் ஒரு பகுதி செலுத்தப்பட்ட முதல் ஆகும். சரியா, ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்குறாங்க.
பெய்டு வந்து பண்ணுறாங்க, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா பெய்ட் அப் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ரிசர்வ் கேபிட்டல், காப்பு முதல். த கம்பெனி கேன் ரிசர்வ் ஏ பார்ட் ஆஃப் இட்ஸ் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் டு பி கால்ட் அப் ஒன்லி அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப். இட் இஸ் கால்ட் ரிசர்வ் கேபிட்டலுங்கிறாங்க. காப்பு முதல், சரியா. ஒரு நிறுவனம் அதன் கலப்பின் போது மட்டும் அழைப்பு விடுக்கலாம், சரியா. ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணலனாக்கா அது வந்து டிசால்வ் வந்து பண்ணும்போது, வைண்டப் வந்து பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து கால் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அழைப்பு விடுக்கலாம் என ஒதுக்கி வைத்துள்ள அழைக்கப்பட்ட முதலின் ஒரு பகுதியை காப்பு முதல் என்ன அழைக்கலாம். ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, கலைக்கும் போது இந்த அழைப்பு விடுக்கலாம் என ஒதுக்கி வைத்துள்ள அழைக்கப்பட்ட முதலின் ஒரு பகுதியை காப்பு முதல் என்னலாம். என்ன பண்ணுறாங்க, அதாவது வரக்கூடிய ப்ராஃபிட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி என்ன பண்ணுறாங்க ரிசர்வாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து தண்ணியை வந்து அலாட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை வைண்ட் அப் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், அந்த ரிசர்வ்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரித்து வந்து கொடுத்துக்கலாம், எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒரு யூஸ் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அண்ட் கேபிட்டல் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ட்டு இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர், சரியா. இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு, இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நேர்மை பங்கு வெளியீடு, சரியா. இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எ பப்ளிக் கம்பெனி மே ரைஸ் கேபிட்டல், சரியா. ரைஸ் கேபிட்டல் பை இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் த்ரோ த ஃபாலோயிங் வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் இஷ்யூ, அதேமாதிரி பொது வெளியீடு, அதேமாதிரி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டு, தனியார் ஒதுக்கு, அதேமாதிரி ரைட் இஷ்யூனாக்கா உரிமை வெளியீடு. ஃபோர்த் ஒன்று என்ன போனஸ் இஷ்யூ, மேலூதிய பங்கு வெளியீடு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு த பப்ளிக் த்ரூ ப்ராஸ்பெக்டஸ் பை எ பப்ளிக் கம்பெனி இஸ் கால்டு public issue. It includes initial public offer and further public offer அப்படிங்கிறாங்க. பொது வெளியீடுன்னு என்னென்னா ஒரு பொது நிறுவனம் தகவலறிக்கை மூலம் பொதுமக்களுக்கு வெளியிடும் நேர்மை பங்கு வெளியீட்டினை பொது வெளியீடு என்று அழைப்பர், சரியா. பப்ளிக் இஷ்யூன்னு என்னன்னாக்கா ஒரு பப்ளிக் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, பொதுமக்களுக்கு எங்களோட நிறுவனத்தோட பங்குகளை வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அழைப்பு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்க பொது வெளியீடு, பப்ளிக் இஷ்யூ. அதே மாதிரி இது தொடக்க பொது முனைவு மற்றும் கூடுதல் முனைவுகளையும் உள்ளடக்கி உள்ளது. அதேமாதிரி இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அண்டு ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர் ரெண்டு என்ன இருக்குது இன்க்ளூட் பண்ணி வந்து இருக்குதுங்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், சரியா. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மீன் எனி ஆஃபர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் invitation or subscribed equity share to a select group of person by a company other than by way of public offer and through issue of a private placement offer letter and which satisfies the condition specified in section 42 of the Indian Company Act 2013 அப்படிங்கிறாங்க. தனியார் ஒதுக்கு, சரியா. தனியார் ஒதுக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தனியார் ஒதுக்கு என்பது நிறுவனத்தால் ஒரு குறிப்பிட்ட நபர்களின் குழுவிற்கு, சரியா, நேர்மை பங்குகளுக்கான முனைவு அல்லது தனியார் ஒதுக்கு அழைப்பு கடிதம் விடுப்பதாகும், சரியா. அதே மாதிரி தனியார் ஒதுக்கு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னாக்கா ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணாங்க ஒரு அழைப்பு வந்து நேர்மை பங்குல முனைவு அல்லது தனியார் ஒதுக்கு அழைப்பு கடிதம் வந்து கொடுக்குறது. ஈக்விட்டி இல்லாட்டி அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க பப்ளிக் ஆஃபருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு அழைப்பு வந்து கொடுக்குறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே இது இந்திய நிறுவன சட்டம் 2013 பிரிவு 42 குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும், சரி. அதேமாதிரி 2013 42 என்ன பண்ணியிருக்கணும் இந்த லெட்டர் வந்து எப்படி இருக்கணும், அதில் வந்து கொடுத்துருக்க கண்டிஷனை வந்து என்ன ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணுங்கிறாங்க. அதேமாதிரி ரைட்ஸ் இஷ்யூ, சரியா, உரிமை வெளியீடு. இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி த்ரூ எ லெட்டர் ஆஃப் ஆஃபர் இஸ் என்னென்னு சொல்கிறாங்க, ஆஃபர் இஸ் என்னது
ஆஸ் நோன் ஆஸ் ரைட் இஷ்யூங்கிறாங்க. உரிமை வெளியீடு நிறுவனத்தில் ஏற்கனவே உள்ள பங்குதாரர்களுக்கு முனைவு கடிதம் மூலம் பங்குகளை ஒதுக்கீடு செய்து உரிமை வெளியீடு ஆகும். சரியா? ஆல்ரெடி அந்த நிறுவனத்தை ஏற்கனவே பங்குதாரர் நிறுவனத்தில் இருக்க என்னது ஷேர் ஹோல்டருக்கு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லெட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இஷ்யூ வந்து பண்ணுறாங்க. லெட்டர்ஸ் ஆஃப் ஆஃபர் முனைவு கடிதம். லெட்டர்ஸ் ஆஃப் ஆஃபர்னாக்கா முனைவு கடிதம் மூலம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, அலாட் வந்து பண்ணுறது. ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணுறது, அவங்க வந்து ரைட் இஷ்யூ அப்படிங்கிறாங்க. அல்லாத் வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் என்னதுங்க ரைட் இஷ்யூ. முனைவு கடிதம் பங்குகளை ஒதுக்கீடு செய்வது உரிமை வெளியீடு ஆகும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூங்கிறாங்க. போனஸ் இஷ்யூனாக்கா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னன்ட்டு இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் டு த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி ஏ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவுட் ஆஃப் ஏன் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் இஸ் நோன் ஆஸ் என்னது போனஸ் இஷ்யூ. சரியா? அதேமாதிரி மேலூதிய பங்கு வெளியீடு நிறுவனத்தில் ஏற்கனவே பங்குதாரர்களாக உள்ளவர்களுக்கு பகிர்ந்து தர லாபத்திலிருந்து இலவசமாக நேர்மை பங்குகளை வெளியிடுவது மேலூதிய பங்கு வெளியீடு எனப்படும். சரியா? ஆல்ரெடி என்னவா இருக்கிறாங்க அதில் வந்து என்னவா இருக்கிறாங்க ஷேர் ஹோல்டராக வந்து இருக்கிறாங்க. சரியா? பங்குதாரராக உள்ளவருக்கு பகிர்ந்து தர லாபத்திலிருந்துன்னா என்னது டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்லேருந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு பகுதி வந்து ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணாங்க இலவச நேர்பங்குகளை வெளியிடுவது மேலூதிய பங்கு வெளியீடு எனப்படும். சரியா? பகிர்ந்து கொடுக்கார லாபத்திலேருந்து ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னு ப்ராஃபிட்லேருந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பகுதியை ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணாங்க அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஷேர்ஸ் டு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் அவங்களுக்கு வந்து பிரித்து வந்து கொடுக்குறது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ போனஸ் இஷ்யூ போனஸாக கொடுக்குறது தான் போனஸ் இஷ்யூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா